மாரி செய்றதுனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையானது அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஆச்சரியமான சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை பலமாக எடுத்துக்கொள்ளலாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை உங்களால உருவாக்கிக் கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையிலான ஆவணி 1 முதல் ஆவணி 7 வரையிலான தனித்துவமான பொதுவான நமது கன்னிராசி அன்பர்களுக்கான வார பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மறக்காம பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வார ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிம்மத்திலேயே 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டது நண்பர்களே. 12ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. 2வது மாற்றமாக 19 ஆகஸ்ட் 2023, அதாவது ஆவணி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இரண்டுமே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள் நுழையுதுங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கிறது. அதே நாளில் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீண்டும் 11ஆம் இடத்திற்கு கடகத்திற்கு போயிடுறாருங்க. இந்த மாற்றங்கள் தவிர 22/8/2023, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆவணி 5ஆம் தேதி சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார்கள். கடைசி மாற்றமாக 24 ஆகஸ்ட் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு ஆவணி 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையுங்க. ஆமாங்க, சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு செலவுகளை பற்றி கவலையே இருக்காதுங்க. சந்தோஷம் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். எனவே அந்த மாதிரியான அற்புதமான ஒரு சுபகாரிய செலவுகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த வாரம் உங்க மனசுல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ, எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத் தருவதாக அமைத்து தரும் என்பதனால நிறைய காரியங்கள் இந்த வாரம் நீங்க முயற்சி செய்யலாம். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இந்த வாரம் அமைதுங்க. சில காரியங்கள் வெற்றியடைவதற்கு அதிகமான முயற்சிகள் தேவைப்படலாம். ஸோ முயற்சிக்காம நான் வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க. நிறைய காரியங்களை நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக விடாமுயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீ நினைச்சபடி வெற்றிகளை பெற முடியும். முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பல வழிகளில் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. ஆனால் வருமானத்திற்கான முயற்சிகளை நீங்கள் கட்டாயமாக மேற்கொண்டு தான் ஆகணும். ஸோ முயற்சிக்கேற்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்க முயற்சிகள் வீணே போகாது. அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை இருக்கு. ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்க. பல வழியில நீங்க வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். மறைமுகமா இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க அடையாளம் காணுவீங்க. அதை முறியடிக்கவும் செய்வீங்க. எனவே இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரங்க, வெற்றிகரமான ஒரு வாரம். இந்த வாரம் உங்களுக்கு இசைத்துறையில அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க. மியூசிக்ல அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாரமாக அமையும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல முடிவு உங்களால் எட்ட முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஆனா நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி ஆகணுங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மாத்திக்க முடியும். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. இந்த வாரம் சுப விரயங்கள் ஏற்படுங்க. நீங்க சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு பண வரவுகளும் பெருகுங்கிறதுனால அருமையான வரவு செலவுகள் மிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கிறது. எதிரிகளுடைய தொல்லை எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல ஆதாயம் தரக்கூடிய தகவல் சேர்ந்து உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி பெருகும். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது. அதுதான் சுபவிரயம் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே. அந்த மாதிரியான சுபவிரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது வண்டி வாகனங்களாக இருக்கலாம், திருமணமாக நீங்க உங்க வீட்டில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான செலவுகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சந்தோஷம் கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏராளமான விரயங்கள் செய்யுங்கிறதுனால நீங்கள் தேவையான செலவுகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நீங்க இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் இன்னும் சிறப்பான ஒரு வாரமாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சிகள் உங்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனக்கலக்கங்கள் ஏற்படும்ங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டுப்பாட்டோட நீங்க செலவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வியாபார வாழ்க்கை காத்திருக்குங்க. சொந்த தொழிலில் இப்பொழுது பரபரப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. சொந்த தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டகரமான வாரம் சொல்லலாம். நல்ல பரபரப்பான சூழ்நிலை சுயதொழில இந்த வாரம் உங்களுக்கு காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனா அவசரமாக வேலைகளை செய்ய ஓய்வில்லாமல் நீங்க உழைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ஓய்வில்லாமல் உழைக்கிறது ரொம்ப அவசியம்தான். ஆனா நீங்கள்
போதுமான அளவுக்கு கூடுதல் ஓய்வை வந்து எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளை அவ்வப்போது செய்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை செய்து கொள்ள மறவாதீங்க. அதனால ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வுகள் நீங்கள் கன்டினியூஸா வேலை பார்க்காம எடுத்துக்கிறது நல்லதுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் முன்னேற்றகரமான நல்ல ஒரு பலன்களை அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். எனவே கூட்டு வியாபாரம் சிறக்கும். இந்த வாரம் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்றது எண்ணங்கள் உங்ககிட்ட வரும். அதை நீங்கள் கூட்டாளிகள் கூட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. பங்குச்சந்தை இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் நல்லாவே இருக்கு. நீங்கள் தகுந்த ஆலோசனைகள் பேரில் முதலீடுகள் மேற்கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தியும் நீங்கள் முதலீடுகள் மேற்கொள்வது ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இந்த வாரம் புதிதாக சில ப்ராடக்ட்டை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் லான்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தொழிலில் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. புதுசாக சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணமும் இந்த வாரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக பணிகளில் முக்கியமான பணிகளை அதிகமான கவனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் பணிகள் எதுவும் விட்டு போகாமல் மேலும் திரும்ப செய்யாதபடி உங்கள் பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையுங்க. சில பேருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும் பதவி உயர்வுகள், இடமாற்றம் போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். விரும்பிய இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம், பதவி உயர்வுகள் வாங்கலாம். அதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். சக ஊழியர்கள்ட்ட இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க. சண்டை சச்சரவுகளிலிருந்து ஒதுங்கி நீங்கள் சக ஊழியர்கள்ட்ட முடிந்த அளவுக்கு இணக்கமாக இருங்க. இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது. உங்கள் வேலைகளை நீங்களே முடிக்க முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களை நம்பி உங்கள் வேலைகளை கொடுக்காதீங்க. அதனால உங்களுக்கு சில சங்கடங்கள் தான் மிஞ்சுங்கிறதுனால அதை செய்யாதீங்க நண்பர்களே. இந்த வாரம் அலுவலக பணிகளை உங்கள் கருத்துக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுனால உங்களுக்கு கெத்தான சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாகவே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக குடும்பத்தில் சந்தேக குணத்தை வளர விடக்கூடாது. சந்தேகம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் சந்தேகப்பட்டு சில அவசரமான தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை இந்த வாரம் நீங்க செய்யாம இருக்கிறது தான் நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்க காதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு திருமணத்திற்கு வந்து கிரீன் சிக்னல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜாதகம் ஒத்து போச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சுமூகமாக உங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்புடன் நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க. எனவே உங்களது குடும்ப உறுப்பினரிடம் காதலை நீங்கள் தெரிவித்து ஜாதகம் பொருந்தியிருந்தால் விரைவிலேயே உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் இருக்குங்க. கல்வியில மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைங்க. உங்களுக்கு கூடுதலான கவனம் உங்களை படிப்புல இந்த வாரம் தேவை. அதை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் மிக மிக சிறப்பான நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெற முடியும். குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை கற்கண்டாக இனிக்குங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு எதுவுமே பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்குங்க. பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து உங்களால சால்வ் பண்ணிக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளில் நீங்க குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. உங்க குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேருங்க. பெற்றோர் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா பெற்றோர்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. உங்களது செயல்பாடுகளுடைய வேகத்தை பார்த்து உங்க வேலையுடைய திறமையை பார்த்து உங்க பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பரிசாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க நண்பர்களே. உறவினர்கள்ட்ட கடன் கொடுக்கலாங்க. ஆனா யார்கிட்ட எவ்வளவு கடன் கொடுக்கணுங்கிறது ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஏற்கனவே கடன் கொடுத்து திருப்பி தரலன்னா மீண்டும் கடன் கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. விட்டு கொடுத்து போறது குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. எனவே எந்த விதமான அடமட்டும் வேண்டாங்க, விட்டு கொடுத்து போங்க. மனசுல தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதை நீக்கிக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாரமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் விட்டு நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகுதுங்க. மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆனாலும் சில பேர் வந்து நமது வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. லைக் பட்டனை தட்டி விடுறதில்ல. மேக்ஸிமம் எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுறீங்க. ஸோ நீங்களும் லைக் பட்டனை இப்போவே அழுத்திட்டு கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மிக முக்கியமாக நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது துலாம்புடி ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்கன்ட்டு நம்ம அனலிட்டிக்ஸில் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வார ராசி பலன்களோடு உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தினசரி ராசி பலன்களையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.